அன்பினும் இனிய விருச்சிக ராசி அன்பர்கள் யாவருக்கும் ஜோதிட சிவாவினுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த 1/1/2024 ஆண்டு புத்தாண்டாக பெறுகிறது. ஆகவே இந்த புத்தாண்டு பலனை உங்களுக்கு கிரகங்களுடைய சாதக பாதங்களை ஓராண்டு பலனாக உங்களுக்கு அமைப்பிக்கப்படுகிறது. இந்த ஆங்கில புத்தாண்டும் அதனைத் தொடர்ந்து 14/4/2024 அன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டும் பிறக்கிறது. ஆகவே ஆங்கில புத்தாண்டும் தமிழ் புத்தாண்டும் ஒன்றோடு ஒன்று இணைகிறது. இந்த நிலையில் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு தற்போது சனி பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து பலவிதமான நன்மைகளை எல்லாம் மாறி வழங்கக்கூடிய அமைப்பில் மிகவும் உங்களுக்கு ஒரு பொறுப்புள்ள தாயினுடைய ஸ்தானமும் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஆதரவை கொடுப்பார், வளத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஆக 4ஆம் இடத்தினுடைய சனியினுடைய காரகத்துவம் சிறப்பான அமைப்பில் இருக்கிறது. 8ல் பாதி அஷ்டார்த்தம சனியாக வந்தாலும் கூட இந்த விருச்சிகத்திற்கும் துலா ராசிக்கு மட்டும் விதிவிலக்கு. மற்ற ராசிகளுக்கு இந்த 4ஆம் இடத்தில் வருகிற போது பலவித எண்ணங்களெல்லாம் கொடுப்பார். அதையெல்லாம் இதனுடன் இணைத்து பார்த்து நாம் தவறான கணக்கையெல்லாம் போட்டு விடக்கூடாது. ஆகவே விருச்சிகத்திற்கு 4ஆம் இடம் மிகவும் பலப்பெறுகிறது. 4ஆம் இடத்தினுடைய காரகத்தன்மை சுகமாக அமைப்பில் இருக்கும். அப்படி பார்வையில் தான் சற்று ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு. ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது நல்லது. ஆனால் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த ஒரு வகையில் தான் சற்று மன உளைச்சலும் பல விதமான உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய தன்மையிலிருந்து சற்று பின்தாங்கக்கூடிய மனசபலம் செய்யலாமா வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. உடலுக்கு ஏதோ வந்தது போனது என்பது ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த 10ஆம் பார்வை இதையெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்துல 6ல் இருக்கக்கூடிய குரு குரோதி வருடம் சித்திரை மாதத்தில் பயிற்சியாக இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்துல சப்தம குருவாக வர இருக்கிறார். ஆகவே இப்போது எடுத்துக்கொண்டு இருக்கின்ற கிரகத்தினுடைய நகர்வு, சஞ்சாரம், பேச்சு இவைகளையெல்லாம் உற்று நோக்குகிற போது இந்த விருச்சிக ராசிக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் தான் சுபங்களை எல்லாம் நன்மைகள் எல்லாம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு பொற்கால ஆண்டு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி 4 வந்துவிட்டார். அதை பற்றி நமக்கு எந்த விதமான சஞ்சலம் தேவையில்லை. இப்போது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2க்கும் 5 கூடிய குரு பகவான் தனகாரகன், தனஸ்தானாதிபதி, காரகனும் அவரே, புத்திரகாரகனும் அவரே, புத்திர ஸ்தானாதிபதி அவரே, பாட்டனாருடைய அமைப்பு, குலதெய்வத்தினுடைய அமைப்பு, பூர்வ ஜென்மத்தினுடைய அமைப்பு, வாக்கு, குடும்பம், தனம் இவைகளுக்கெல்லாம் அதிபதியானவரை விருச்சிகத்திற்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களில் குரு, சனி, சூரியன், சந்திரன் இந்த 4 கிரகங்கள் இந்த விருச்சிகத்திற்கு எந்த விதமான அமைப்புலையும் பாதகம் செய்வதற்கு வழி இல்லை. அவர்கள் நின்ற நிலையை பொறுத்து சற்று ஏற்றம் இருக்கலாம் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய கருத்து. இதே ஆண்டில் குரு பயிற்சி சித்திரை மாதம் வருகிற போது இந்த 6ஆம் இடத்தினுடைய நிலைமைகள் எல்லாம் மாறி 7ஆம் இடத்துல சப்தம குருவாக வருவார். இந்த சப்தம குரு சௌகரிய விருத்தி என்று ஜோதிடத்தில் ஒரு பெரிய ஒரு அரிய ஒரு கருத்து. அர்ஜுனனுக்கு எப்படி குருட்சேத்திர யுத்தத்தில் கண்ணன் தேரோட்டியாக அமைந்தாரோ அவர் அமைந்த நிலையினால் பாரதம் வென்றது, குருட்சேத்திர யுத்தம் வெற்றி பெற்றது. அதுபோலவே இந்த விருச்சிக ராசிக்கு தேரோட்டியாக கண்ணன் அமர்ந்த போது உங்களை வழிநடத்தி உங்களுடைய சுகமான அமைப்புகளை எல்லாம் உங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு அனைத்து விதமான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் அவருடைய பார்வையினாலும் 7ஆம் இடத்தில் நின்ற ஸ்தான பலத்தினாலும் ஏற்படும் என்பதை மறுப்பதற்கில் மிகவும் மனதில் தெளிவோடும் மிக சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு என்பதை மனதில் உணரணும். இப்பொழுது மிகவும் உங்களுக்கு இருளை நீக்கி ஒளியை கொடுத்து கொண்டு வழிகாட்டி கொண்டு சென்று அடையக்கூடிய இடத்தையெல்லாம் உங்களுக்கு அவருடைய உதவியினால் சென்று
அந்தந்த காலத்தில் எது எது கிடைக்கணும் அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தம உருவாக செய்வார். குருவை பொறுத்த வரையிலும் அவர் எங்கு இருட்டு இருக்கோ அங்கே இடத்துல ஒளியை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். சுருக்கமாக எடுத்துக்கொண்டால் குரு இருந்தால் நின்றால் போச்சு, சனி பார்த்தால் போச்சு என்று ஒரு ஜோதிட சொல் விளக்கம் ஜோதிடத்தில் உண்டு. குரு 8ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, ஏன் 10ஆம் இடத்திலே கூட இருக்கிற போது பலவிதமான இடைஞ்சல்கள் எல்லாம் செய்யக்கூடியவர் தான். குரு பகவானும் ஜனன ஜாதகத்தில் அவர் நின்ற ஸ்தான பலத்தினுடைய அமைப்பில் மேற்படி கூறிய அளவில் அவர் அமர்கிற போது இந்த மாநிலர்களுக்கு கொடிய துன்பங்களையோ வறுமைகளையோ கொடுப்பதில் மிகவும் சனிக்கு சளைத்தவர் அல்ல என்பதை தான் நீங்கள் உணரணும். ஆனால் சற்று வித்தியாசம், இவர் நின்ற இடம் தான பலம் பாதித்தாலும் பார்வையினுடைய பலம் பாவத்தை போக்கக்கூடிய சுபத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இதைத்தான் குரு நின்றால் போச்சு, சனி பார்த்தால் போச்சு என்பது ஜோதிடத்தினுடைய சொல் வழக்கு. இந்த 4ஆம் இடத்தில் அமர்ந்த சனியை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த ஆண்டு பலனாக வருகிற போது அதுலேயும் 2 வார்த்தைகளை கூறி முடிக்கிறேன். சனி சாதகமே செய்வார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, மனை இல்லாதவர்களுக்கு மனை, வாங்கிய மனையில் வீடு கட்டுவது, தாயினுடைய உடல்நிலை, வண்டி வாகனங்களை பேணி காப்பது, இப்படி பலவிதமான அமைப்புகளில் அவர் அஸ்தாஷ்டம சனியாக இருந்தால் விருச்சிகத்திற்கு விதிவிலக்கு என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து சுகங்களையும் கொடுப்பதற்கு தொடர்ந்து செய்வார், கவலை வேண்டாம் என்று கூறி குரு விருச்சிக ராசிக்கு 2, 5 தனகாரகன், புத்திரகாரகன், புத்திகாரகன் பலவிதமான அமைப்புக்கு உரியவர் குரு பகவான். இவர் மேஷத்தில் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் பெற்று நின்றிருந்தாலும் 2, 5 கூடியவர் சுபகிரகமாக இருந்து அவர் 6ல் நின்றால் பாதகம் இல்லை என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு சூட்சமம். அந்த நிலையில் 6ல் நின்றாலும் 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் தன குடும்பம் வாக்கு, 10ஆம் இடம் ஜீவனம் கர்மபலம், 12ஆம் இடம் அயன சயனம் இடத்தையும் பார்க்கிறார். ஆகவே இந்த 3 வீடுகளும் மிகவும் புனிதம் அடைகிறது. 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் வருகிற போது தான் குருவானவர் மிகவும் சிறப்பான பலன்களையும் தருவார். இந்த குருவிற்கு 7, 11 மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஒரு ஜாதகம் பிறந்து வளர்ந்து திருமணமாகக்கூடிய அமைப்பு வரையிலும் 1ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரையிலும், 7லிருந்து 12 வரையில், அதாவது 30க்கு அப்புறம் உள்ள வாழ்க்கைகளையெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பில் திருமணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 7ஆம் இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்கிறது. அதுவே குருவை பொறுத்த வரையிலும் ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்தானால் திருமணத்துக்குரிய அமைப்பு ஏற்படும். இந்த விருச்சிக ராசிக்கு அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பில் அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு. இப்போ இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 1/4/2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். சித்திரை மாதம் 18ஆம் நாள். இப்படி பெயர்ச்சி ஆகி ஏறி வருகிற போது அவர் என்ன செய்வார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதே போல ரிஷபத்தில் வருவார். இதுபோல் வருகிற போது ஸ்ரீமுக ஆண்டு தை மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 11/2/1994 இதே கும்பத்தில் சனி பெயர்ச்சி ஆனார். அப்போது குரு 12ஆம் இடம் விருச்சிக ராசி 12ஆம் இடம் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசியில் ராகு, 7ல் கேது. இந்த குரு பெயர்ச்சியாகி கிட்டத்தட்ட 2 மாத இடைவெளியில் ராசியில் இருந்த ராகு இடம்பெயர்ந்து குருவோடு இணைந்து விடுகிறார். ஏற்கனவே குரு விரயம், விரையாதிபதியுடன் ராகும் சேர்ந்து விரய ராகுவாக இருக்கிறார்கள். இதுதான் 1994ஆம் ஆண்டுடைய 4ல் சனி இருக்கிற போது குரு இந்த இடம். அப்படி அந்த நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாயினுடைய சுகவீனம், தாயினுடைய உடல்நிலை பாதிப்பு, தந்தைக்கு தொழில் வழியில் பாதிப்பு, வெளிநாடு சென்றவர் பல வழியில் இடைஞ்சல், ஒரு சில ஜாதகத்தில் தாய் தந்தையை யாரோ ஒருவரை இழப்பது,
உடல்நிலை பாதிப்பு, ஜாதகனுக்கு சொல்ல ஒண்ணாத தொந்தரவு தொலைவுகள் இருக்கும் பொருளை எல்லாம் விற்பது, பாட்டனார் வழி உறவுள்ள பலவிதமான இழப்புகள் பாதிப்புகள், குடும்பத்தில் அப்பப்போ அசுப நிகழ்ச்சிகள், மொத்தத்தில் வாழ்க்கை பின்னடைவு ஏற்பட்டது. அற்ப சுகம் போல உள்ள வாழ்க்கை ஏற்பட்டது 94. அதை போலவே குரோதி வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 27/12/1964 இதே கும்பத்தில் சனி அர்த்தாஷ்டம சனியாக அமர்கிறார். இதே குரு 6ல் நின்று 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 2 மாதம் 22 நாள் இடைவெளியில் பெயர்ச்சி ஆகிறார். ராகு நீச நிலையில் ரிஷபராசியில் இருக்கிறார். குருவும் ராகுவும் இணைகிறார்கள். ஆக 7ஆம் இடத்தில் குரு வருகிறார். ஆனால் நீச ராகுவுடன் இருக்கிறார். ஆகையினால் திருமண வகையில் பல வகையில் இதை போன்ற அமைப்பை சிரமங்களை எல்லாம் கொடுத்துருப்பார். 2024 நாளில் கும்பத்தில் சனீஸ்வரனை விட, நாளில் இருந்த சனி பகவானை விட ரிஷபத்தில் வருகின்ற குரு பன்மடங்கான உயர்வையெல்லாம் தருவார் என்பதை ஆணித்தரமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பொன்னவன் என்னும் குரு பார்வை, பொன்னொழி பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. எதை எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடம் உபஜய ஸ்தானத்தில் விருத்தி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் பதிகிறது. பல வகையில் லாபங்களை பெருக்கி அடித்து வரக்கூடிய அமைப்பையெல்லாம் ஊற்றுக்கண் பாதை சுரைக்கிறது. ஆகவே இந்த 3 பார்வைகளும் சிறப்பானதாகவும் 7ல் நின்ற ஸ்தான பலனும் கூடுதலாகவும் இருப்பதனால இந்த நடைபெற இருக்கக்கூடிய இந்த 2024 குரு பகவானோட பலவிதமான அளப்பரிய அளவில் பலாபலங்களை கிடைக்கும். இது கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாமே தவிர 64க்கு முன்னாடி நடந்திருக்கும். 64லேருந்து இன்றைய நாள் வரையிலும் 7ல் குரு வருகிற போது இப்படி ஒரு அமைப்பு இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கைக்கு வயிறு இருக்கும் வரை வாழ்வு என்பது உள்ளவரை அவ்வளவு தேவைகளுக்கும் இந்த காலத்தில் ஆதாரமாக இருப்பது பணம் பணம் பணம். இதற்கு ஆதிக்கம் வகிப்பது தான் குரு பகவான் என்பதை உணரணும். தனஸ்தானாதிபதி தனகாரகனும் அவரே, புத்தியை பயன்படுத்தக்கூடிய புத்தி ஸ்தானாதிபதி அவரே. ஆக இரண்டிற்கும் குரு பகவானே அதிபதியாகி அவரே விருச்சிகத்திற்கு மிகவும் செல்ல பிள்ளையை போல தக்க நேரம் வருகிற போது உங்களுக்கெல்லாம் செய்வதற்கு மிகவும் கடமைப்பட்டவராவார். விருச்சிக ராசிக்கு குரு ரொம்ப செல்ல பிள்ளை. அவருக்கு நேரம் கிடைச்சுன்னா சும்மா இருக்க மாட்டார், வாரி வழங்கிடுவார். எப்பன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். வெளுத்து வாங்கி விடுவார் பலவிதமான நற்பலன்களை எல்லாம். திருமணம் உண்டு, மறுக்கப்பட்ட திருமணமும் உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு, புதிய வேலைகள் உண்டு, பழைய உத்தியோகம் இடையில தடைப்பட்டது மீண்டும் புத்துயிர் பெறும். சுயதொழிலில் அபிவிருத்தி உண்டு, உயர்வு உண்டு, பதவி உயர்வு உண்டு, நல்ல இடத்துல பெண் சம்பந்தம் உண்டு, பெண்ணுக்கு ஆண் வரன் உண்டு, ஆடம்பரமான முறையில் சுப விசேஷங்கள் எல்லாம் வாழ்க்கையில் குடும்பத்தில் நடத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. மனை வாங்குவதற்கு யோகம் உண்டு, வாகனம் வாங்கவும் இதற்கெல்லாம் தேவை பணம். அந்த பணம் என்ற பூட்டுக்கு சாவி குரு பகவானிடத்தில் தான் இருக்கிறது என்பதையும் உணரணும். அதே சமயத்தில் 7ல் வர வரையிலும் 6ல் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் என்பதும் ஒரு கேள்வி. 6ல் இருப்பவர் மிகவும் உங்களை தீய வழியிலிருந்து காப்பாற்றுவார் என்பதையும் நம்பிக்கை ஓட்டக்கூடிய அமைப்பில் இருக்குது. எதிரிகளெல்லாம் விலகுவார்கள். உத்தியோகத்தில் தொல்லை தந்தக்கூடிய அமைப்புகளை எல்லாம் விலகும். கடன் சுமை படிப்படியாக குறைஞ்சிடும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீரும். ஆன்மீகத்தில் நாட்டத்தை கொடுக்கும். கூடுதலான சுப செலவுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும்.
வருமானம் மட்டும் வருவதும் போவதும் கண்ணுக்கு தெரியாத அளவில் தான் இருந்து கொண்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் குடும்பம் ஒரு அமைதியான நிலைமையில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழில் போட்டிகள் இருந்தால் விலகும். ஆகவே இந்த ஆறில் இருந்த குருவும் எந்த ஒரு வகையிலும் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டார் என்பதையும் உணரணும். மேலும் இந்த குரு பகவானால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று வருவது அது இனிய பயணமாக இருக்கும். சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, மனதிற்கு உகந்த பெண்ணு, அதாவது நமக்கு மனதுக்கு மிக பிடித்த மாதிரி பெண் அமையும், பெண்ணுக்கு ஆண் அமையும். திருமணம் ஆனவர்களுக்கு பிள்ளை பேர் புத்திர பாக்கியம், புத்திர மேன்மை. புத்திர பாக்கியம் வேறு, புத்திர மேன்மை வேறு. பிள்ளைகள் பிறந்திருந்து அது வளர்ந்திருந்தால் அவங்களால் பலனை கிடைப்பதே புத்திர பாக்கியம், புத்திர மேன்மை. உயர்ந்த கௌரவம் கிடைக்கும். இது நாள் வரையிலும் அப்படி இருந்தாலும் உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை அழகு பார்க்கக்கூடிய அமைப்பை குரு ஏற்படுத்துவார். படுத்தா தூக்கம் வரல, அந்த இடம்லாம் இனிமேல் மறந்துடணும். எப்போ குரு 7க்கு வந்த பிறகு சயன சுகம், அதான் படுத்தால் படுத்து உறங்குவது. போஜன சுகம், சாப்பாட்டுக்கு வேலை பிரகாரம் ஒரு நல்ல ஒரு ருசியாக சாப்பிடக்கூடிய அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். செல்வ வளம் உண்டு, சொத்து விருத்தி உண்டு, ஆடை ஆவண சேர்க்கை உண்டு, வாகன வசதி உண்டு, சமூகத்தில் மதிப்பு உண்டு, மேனியிலே மெருகு உண்டு, முக மலர்ச்சி உண்டு, தடைகள் இல்லைனா அனைத்து விதமான தடைகளும் விலகுவது உண்டு. எதையும் இந்த 7ஆம் இடத்தினுடைய குருவினுடைய பார்வையால் தன்னுடைய மனதில் பட்டதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகம் உண்டு. ஓய்வூதியம் உத்தியோகத்திலேருந்து ரிலீஸ் ஆகி அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தடைப்பட்டதை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தடைப்பட்ட சம்பளம் அது கிடைப்பதற்கு வழி உண்டு. இப்படி எதுவாக இருந்தாலும் அந்தந்த தடைகளையெல்லாம் உடைத்து அதையெல்லாம் அவரவர்களுக்குரியதை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் 7ஆம் இடத்தில் நின்று அவர் பார்க்கின்ற பார்வைகள். வெளி மாநிலம் செல்லலாமா? செல்லலாம். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு உண்டு. சென்றவர்களுக்கு அங்கு நிம்மதி உண்டா? நிம்மதி உண்டு. அவளால் பலன் உண்டா? பலன் உண்டு. இப்படி பலவிதமான அமைப்புகளும் 7ஆம் இடத்தினுடைய குரு ஓராண்டில் பலவிதமான அமைப்புகளில் உங்களை உயர்த்தி நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லி, முக்கியமாக விருச்சிகராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடை மிகவும் முக்கியமாக ஆச்சாரமாக செய்யணும். சூரிய வழிபாடு முக்கியம். இருந்தால் ராகு இருப்பதனால் அம்மன் வழிபாடு, கேது முன்னிட்டு விநாயகர் வழிபாடு, இப்படியெல்லாம் செய்து கொண்டு வருகிற போது மேலும் சிறப்பான அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார். முருகனுடைய வழிபாடு, விநாயகரும் முருகனும் 2 கண்ணு போல மனதில் நினைத்து உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலயம் கூட சென்று அதற்குரிய அமைப்புகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி வணங்கி வருகிற போது இறையருளால் அனைத்து விதமான உங்கள் குடும்பத்தை திருவருள் கிடைக்கும் என்று சொல்லி இத்துடன் முடிக்கிறேன். வணக்கம்.